மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி. உங்கள் விஜய். இப்போ இதெல்லாம் அந்த லக்கணங்கள் மாறும்போது அந்த பரம்பரை வியாதிக்கான தொடர்பு அங்கே இருக்குது அப்படின்னா அந்த நோய்கள் அப்படிங்கிறது கன்வெர்ட் ஆகும். அது என்ன நோயாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த மேஷ லக்னத்திற்கு பரம்பரை வியாதிக்கு உண்டான ஒரு நிகழ்வுங்கிறது செவ்வாயும் சூரியனும் இணையக்கூடாது. இணைஞ்சா அவங்களுக்கு பரம்பரை தொடர்பான அவங்க அந்த கோபத்தினால சில கொடூரமான செயல்களை செய்யறதுக்கும் தயங்காதவர்களாக கூட இருப்பாங்க. இந்த புதனோட அவங்களுக்கு குரு பகவான் சேர்றாரு அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அது பாரம்பரியமாக பரம்பரையாக இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த நேரத்தில் தான் தெரிய வரும். அதனுடைய மகத்துவம் அப்போ தான் புரியும். இப்போ சனி பகவான் அங்கே பலமாக இருக்கிறாரு, அவர் தான் அந்த பூர்வீக கர்மாவுக்கு காரணமாக இருக்காரு அப்படின்னா சனி பகவான் வழிபட்ட சிவாலயங்களில் போய் வழிபாடு செய்கிறார். பொதுவாக சனி பகவான் நல்லது பண்ண மாட்டார் அப்படிங்கிறதாலும் இந்த ஆலயத்தில் பாதாள சனீஸ்வரனாக அங்கே உள்ளவங்க தோல் நோய்களை குணமாக்கக்கூடிய அந்த தீராத வியாதிகளால் இருக்காங்க. இது பரம்பரையாக இருக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. ஜாதக ரீதியாக இதுக்கான பிரச்சனைகள் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது, எப்படி தீர்க்கலாம், அதை பற்றி? கண்டிப்பாக நம்ம தீராத பிரச்சனைங்கிறது ஒருத்தர் பிறக்கும் போதிலிருந்தே வரக்கூடிய நிகழ்வு கிடையாது. தீராத பிரச்சனைங்கிறது ஒரு நம்ம அட்சயலக்கண பദ്ധதி ஏன் பலமாக பார்க்குறோம், ஒரு ஜோதிட முறையில் அட்சயலக்கண பദ്ധதி மட்டும் இன்றைக்கி வேகமாக வளர்ந்துக்கிட்டு வருதுன்னா அதற்கு காரணம் என்னென்னா அந்த லக்கணம் மாற மாற நம்மளுடைய தன்மைகள் மாறும், நம்மளுடைய குணங்கள் மாறும். இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு 10-15 வயசு வரையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். 15 வயசுக்கு மேலே அதனுடைய கெப்பாசிட்டி அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிரும். ஏதாவது ஒரு தீராத ஒரு பிரச்சனையோ ஒரு நோயோ, இன்னும் நிறைய பேருக்கு இந்த பரம்பரை வியாதியில் முதன்மையாக வரக்கூடியது என்ன அப்படின்னா தோல் நோய் அப்படின்னு சொல்லலாம். அந்த தோல் சம்மந்தப்பட்ட ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த பரம்பரையாகவே ஏற்படும். அதில் அவங்களுக்கு அந்த தோல் அலர்ஜியாக இருக்கட்டும், தடிப்புகளாக இருக்கட்டும், அது கொஞ்சம் வந்துடும். அப்போ அதுக்கு காரணம் அடுத்து மனவியாதி அப்படின்னு சொல்லலாம். மனநலம் பாதிப்பு அல்லது ஞாபகத்திறனில் பிறழ்வு அப்படின்னு சொல்கிறது இதுவும் பரம்பரையாக தொட்டு வரக்கூடியது. அடுத்து நம்ம இப்போ 40 வயசுக்கு பிறகு இப்போல்லாம் 30 வயசுலேருந்தே பரம்பரை நோயின்னு சக்கரை வியாதி கூடவே வந்துடுது. அது 30 கூட போக வேண்டியதில்லை, 20 வயசு ஸ்டார்ட் ஆனாவே அதை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் அந்த லக்கணங்கள் மாறும்போது அந்த பரம்பரை வியாதிக்கான தொடர்பு அங்கே இருக்குது அப்படின்னா அந்த நோய்கள் அப்படிங்கிறது கன்வெர்ட் ஆகும். அது என்ன நோயாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த கிரக இணைவுகளோடு நம்ம பார்க்குறோன்னா அது சிறப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு சில லக்கணங்களை நம்ம பார்க்குறோன்னா இந்த மேஷ லக்கணத்திற்கு பரம்பரை வியாதிக்கு உண்டான ஒரு நிகழ்வுங்கிறது செவ்வாயும் சூரியனும் இணையக்கூடாது. இணைஞ்சால் அவங்களுக்கு பரம்பரை தொடர்பான அவங்க அந்த கோபத்தினால சில கொடூரமான செயல்களை செய்யறதுக்கும் தயங்காதவர்களாக கூட இருப்பாங்க. ஏன்னா அந்த கோபம் அப்படிங்கிறது அவங்க மனசுக்குள்ளே அது ஒரு வன்மமாக மாறி கூட அவங்கள தப்பு செய்ய வச்சிடும். அந்த கோபத்தினால அவங்க சில தவறான அந்த கொலைகார பரம்பரைங்கிற மாதிரியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் வரும். அதே மாதிரி ஒரு இல்லீகலான ஒரு நிகழ்வுகளுக்கு மறைமுகமாக அந்த வம்சாவளியில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாங்க, ஆனால் அது என்ன பண்ணுவாங்கன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி நிகழ்வு யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா இந்த சிம்ம லக்னம் அட்சயலக்கணமாக பயணிக்குதுன்னா அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு அந்த மறைமுகமான பழிச்சொற்கள் அல்லது மறைமுகமான செயல்கள் மூலயமா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நிறைய, அந்த புதையல் கிடச்சிருச்சு, லாட்ரியில் அதிர்ஷ்டம் கிடச்சிருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ அதுக்கான காரணங்கள் சில லக்னங்கள் கொடுக்கும். முக்கியமாக அந்த மாதிரியான நிகழ்வுகள் விருச்சக லக்னத்திற்கு அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த புதனோட அவங்களுக்கு குரு பகவான் சேர்றாரு அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அது பாரம்பரியமாக பரம்பரையாக இப்போ இந்த திருவனந்தபுரம் சமஸ்தானத்துலலாம் ஒரு அறையை திறந்து செல்வத்தை எடுத்தாங்க இல்லையா, அது எப்போ யார் வச்சாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி அவங்க வம்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த நேரத்தில் தான் தெரிய வரும். அதனுடைய மகத்துவம் அப்போ தான் புரியும். எங்கள் தாத்தா சேர்த்து வச்சுருந்தது இன்றைக்கி அது நல்ல விலைக்கு போச்சு. ஒரு சிலருக்கு இந்த பூமியெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது.
ஆனால் இப்போ அது கண்டுபிடிப்பாங்க, இப்போ தான் கேள்விப்பட்டோம் அப்படிம்பாங்க. அது அதிர்ஷ்டமாக மாறும். ஆனால் அப்படிப்பட்ட இடத்த அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுக்கு சில பரிகாரங்கள் பண்ணாமல் அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, அங்கே அவங்களுக்கு அந்த பரம்பரை நோயினுடைய தாக்கமும் அதிகமாயிடும் அப்படின்னு சொல்லலாம். தெரியாம இல்ல பரம்பரையா இருக்கக்கூடிய ஒரு அசெட் நம்ம கைக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்? அவங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்கணும் ஜாதகத்தில். இந்த ஜெனட்டிக் 7ஆம் அறிவில் வர்ற மாதிரி அந்த ஜெனட்டிக்கினுடைய தொடர்பு இருக்கணும். வச்சவங்க தான் எடுக்க முடியும்னு ஒரு பழமொழி இருக்குது. எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் எடுக்க முடியும், அதை வச்சவங்களுக்கு தான் அது தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த தலைமுறையை சேர்ந்தவர் அந்த பொருளை அவங்க பத்திரப்படுத்தியிருக்காங்களோ அந்த ஜீன் கனெக்ட் ஆகிற கூடிய பரம்பரை நடப்புக்கு வந்தால் மட்டும்தான் அவங்க அந்த பொருட்களை எடுக்கவும் அனுபவிக்கவும் முடியும். அப்போ அந்த சோல் வந்து அவங்களுக்குள்ள வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்களுக்கு உள் உணர்வாக உணர்த்தும், இது இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. இந்த கனவுகள்லாம் எனக்கு அடிக்கடி வந்துச்சு, அந்த கனவு வந்து எனக்கு அப்படியே பழிச்சதுன்னெலாம் சொல்லுவாங்க. அதுக்கு காரணமும் இதுதான். அந்த போன ஜென்மாந்திர தொடர்பு தான் நமக்கு அந்த கனவுகளாக வெளிப்படுறது. இந்த இடத்துல ஏதோ இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறப்ப மட்டும் ஒரு சந்தோஷம், அந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்த மாதிரியான ஒரு ஃபீல் எல்லாம் ஏற்படும். அதுவும் அந்த போன பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த வாசம் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி பரம்பரை நோய்களுக்கும் சில கிரக இணைவுகள் சேர்ந்தால் அது பரம்பரை நோயை கட்டாயம் உண்டு பண்ணும் அப்படிங்கிற ஒரு விதி பயன். இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கண்டினியூஸா இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறது, அதுக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பரிகாரம், அண்ட் இல்ல இது வரப்போகுது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு பரிகாரம்னு எதெல்லாம் சொல்லுங்க? பொதுவாக பரிகாரம்ங்கிறது அந்த எந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கோ அது சார்ந்த ஆலயங்களுக்கு செல்றது தான் பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சனி பகவான் அங்கே வந்து பலமாக இருக்கிறாரு, அவர் தான் அந்த பூர்வீக கர்மாவுக்கு காரணமாக இருக்காரு அப்படின்னா சனி பகவான் வழிபட்ட சிவாலயங்களில் போய் வழிபாடு செய்கிறது அது வந்து பரிகாரமாக இருக்கும். நமக்கு இன்றைக்கி நவக்கிரக வழிபாடு ஸ்தலங்கள் அப்படிங்கிறது நமக்கு 9 ஸ்தலங்கள் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் நமக்கு தெரியும். ஆனால் இன்னும் தெரியாத பல ஸ்தலங்கள் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, திருவாரூர் பக்கத்தில் சோழீஸ்வரர் கோவில்னு ஒன்று குத்தாலத்தில் இருக்குது. அங்கே சனீஸ்வரன் வந்து அமிர்த கலசத்தோட காட்சி தரக்கூடிய அம்சம் இருக்குது. அங்கே அந்த அமிர்த கலசோட பொதுவாக சனி பகவான் நல்லது பண்ண மாட்டார் அப்படிங்கிறதாலும் இந்த ஆலயத்தில் பாதாள சனீஸ்வரனாக அங்கே உள்ளவங்க தோல் நோய்களை குணமாக்கக்கூடிய அந்த பூர்வ புண்ணிய கர்மாவில் அவங்களுக்கு தீராத தோல் நோய் இருக்குது, அல்லது ஸ்கின்ல சொரியாசிஸ் மாதிரி ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த பாதாள சனீஸ்வரனை போய் அங்கே இருக்கக்கூடிய சோழீஸ்வரரோடு சேர்த்து வழிபாடு செய்கிறாங்க. அதுவும் முக்கியமாக சனி பகவானுக்கு பிரீத்தியானது நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெயை வாங்கி கொண்டு போய் அவருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த நல்லெண்ணெயை அவங்கள்ட்ட அதை இப்போ அபிஷேக தீர்த்தம் பிடிக்கிற மாதிரி எடுத்து அதை அவங்க அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னாவே அந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இறைவனும் போய் வழிபட்ட ஆலயங்கள்னு நிறைய இருக்குது. நமக்கு தெரிஞ்சது அந்த 9 ஸ்தலங்கள் மட்டும்தான், அது இல்லாத ஸ்தலங்கள் நிறையவே இருக்குது. அதில் ஒரு விசேஷமானது இந்த குத்தாலத்தில் இருக்கக்கூடிய சோழீஸ்வரர். வேற வரவே கூடாது, நம்ம வந்து கர்ம வினைகள் எல்லாமே போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எந்தெந்த கோவில்களுக்கு? பக்தியோடு இந்த பயணத்தை கடத்தினா மட்டும்தான் கர்ம வினைகள் நம்மளை பின்தொடராமல் இருக்கணும். இன்றைக்கி நமக்கு தேவைன்னா மட்டும் கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வை வச்சுருக்கோம். அப்படி இல்லாமல் எப்போதுமே அந்த இறைவன் என்னுடைய செயல்களுக்கு நான் பொறுப்பு இல்லை, என் செயலாவது யாதொன்றும் இல்லை தெய்வமே உன் செயலே என்று உணரப்பெற்றேன்னு நம்ம அதை இறைவனுடைய அந்த பிராப்தம் நமக்கு ஏற்பட்ட கொடுப்பினைங்கிறத புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒவ்வொருத்தருமே அவருக்குன்னு உள்ள நேரம் வரும்போது அந்த கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணும். அதை உணர்த்துறதுக்கு தான் நிறைய திருவிளையாடல்கள்லாம் வந்திருக்கு. ஒரு 7 நாழிகை மட்டும் பிடிச்சிக்கிறேன், இந்த 7.5 வினாடிகள் மட்டும் பிடிச்சிக்கிறேன்னு கஷ்டப்பட்டவங்கலாம் நிறைய இருக்காங்க. அந்த கதைகள் எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அந்த மாதிரி நவக்கிரகங்கள் வந்து இந்த நேரத்தில் அவங்க கொடுக்கக்கூடிய தவறு தண்டனைகள் கிடையாது, நம்ம செய்த வினைகளுடைய பிரதிபலனை நம்ம இந்த கிரகங்கள் வழியாக தான் நம்ம அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறது. அதனால் வரவே வராது அப்படிங்கிறதுக்கெலாம் எந்த கோயிலும் கிடையாது. அப்படி வராதுன்னு சொல்லி போகிறதும் நமக்கு வந்து அது நடைமுறையில் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். வந்தாலும் அதை தவிர்த்து நல்ல நமக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகணும். உயிர் ஆபத்துங்கிறது ஒரு சாதாரண காயத்தோடு போகணும் அப்படிங்கிற மாதிரியான வழிபாடுகள் தான் நம்ம பண்ணணும். அது வந்து வழிபாடுகள் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் தகுந்த மாதிரி வேறுபடக்கூடிய ஒரு தன்மை உடையது. பொதுவாக ஒவ்வொரு லக்னம்னு எடுத்துட்டோம்னா அங்கே லக்னாதிபதி பலமாக இருக்காரா, அப்போ லக்னாதிபதி பலமாக இருந்தால் அவருக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த பரிகாரங்களை எடுத்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் அந்த பரிகாரங்கள் தான் வேலை செய்யும்.
ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும். அந்த இஷ்ட தெய்வத்தை அவங்க எப்போ வேணாலும் வழிபாடு பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இதை சொல்லும் பொழுது இந்த கர்மா அதோடு இல்லாம மூதாதையர்களுடைய சாபம் அவங்களுக்கு இருந்ததுன்னு தொன்று தொட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா? நிறைய நம்ம கேள்விப்படுறோம், பார்க்கவும் செய்றோம். வலிக்கிட்டு கீழே விழுந்து இறந்து போறவங்களும் இருக்காங்க, லாரியில் அடிபட்டு காப்பாற்றப்பட்டு உயிர் பழிக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பா உண்டு. அதுதான் நம்ம தர்மம் தலை காக்கும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய என்ன பண்ணாங்க, எந்த அளவுக்கு அரசாங்கத்தை ஆட்சி செஞ்சாங்களோ அந்த அளவுக்கு மக்களுக்கு தேவையான விஷயங்களையும் கவனம் செலுத்தினாங்க. இன்னைக்கு உள்ள அரசாங்கம் மாதிரி அன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு என்ன பண்ணாங்க, இருக்கிறத கஜானாவில் இருக்கிறத மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. அந்த வரி வசூல் கூட அடுத்த நாட்டுகள்ல இருந்து வசூல் பண்ணுவாங்களே தவிர தன் மக்களுக்காக தான் அதை பண்ணுவாங்க. அப்போது இதில் என்ன பண்ணுறாங்க, கோயில்களை வெட்டி குளங்களை வெட்டி மரங்களை நட்டு வனப்பகுதிகளை பாதுகாத்து இந்த மாதிரியெல்லாம் அந்த அரசர்கள் வந்து அதெல்லாம் பண்ணினாங்க. ஏன்னா அந்த இயற்கையை அவங்க ரொம்ப பொக்கிஷமாக வளர்த்தாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. நம்மளுடைய தேவைகளுக்காக மரங்களை அடிச்சிடுறோம். அது இன்றைக்கி ரோட்டுப்புறமாக ஓரங்களில் இருந்த மரங்கள் தான் அதிகம். இன்றைக்கி இந்த ரோட்டோரம் உள்ள மரங்கள் எல்லாமே நம்ம வெட்டிட்டதுனால தான் இன்றைக்கி அந்த பொல்யூஷனுங்கிறது அதிகமாகிடுச்சு. அதை வடிகட்டக்கூடிய வாய்ப்புகள் இயற்கைக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இயற்கை சீற்றங்கள்லாம் நிறைய வருது. அதே மாதிரி ஒரு மனிதன் தன்னுடைய ஜாதகத்தில் உள்ள வினை பயன் நம்ம எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், அந்த தப்பை நம்ம எங்கெல்லாம் சரி பண்ணிக்க முடியும், அதுக்காக தான் நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கோன்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் ஜாதகம் படிச்சிருக்கேன், அதனால் எனக்கு நான் எந்த கிரகம் நமக்கு மைனஸாக இருக்குது, அப்போ அந்த கிரகம் சார்ந்த நிகழ்வுகளில் நம்ம கட்டாயம் தப்பு பண்ணியிருக்கோம், அதனால தான் அவர் நமக்கு பாதகமான இடத்துல இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன், இப்போ உதாரணத்துக்கு புதன் வந்து எனக்கு சரியில்லை, அப்போ புதன்கிறது படிப்பு எனக்கு கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் என்ன பண்ணணும், படிப்பு கம்மியாக இருந்தால் என்ன, வேறு எந்த கிரகம் வலுவாக இருக்கோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை நான் அதிகப்படுத்திக்கிறேன். இப்போ செவ்வாய் நல்லா இருக்கார், அப்போது என்னால் பொறியியல் துறையில் சிறப்பாக வர முடியும். படித்து தான் பண்ணணுங்கிறது ப்ராக்டிக்கலாக என்னால் பண்ண முடியும் அப்படின்னா நான் ஒரு மெக்கானிக்காக போய் மெக்கானிக் ஷெட்டில் வேலை செஞ்சு அதில் எனக்கு புதுசாக என்ன உத்திகளை கையாள முடியுமோ நான் அதை இன்றைக்கி படித்தவங்க தான் சாதிச்சாங்க அப்படிங்கிறது கிடையாது. படிக்காத எத்தனையோ மாமேதைகள் நம்ம நாட்டில் சாதிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் எந்த கிரக பலத்தை உயர்த்தணும், எந்த கிரகபலத்தை நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற வித்தை தெரிஞ்சிருக்கும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து அட்சயலக்கண பദ്ധதி ஜோதிடத்தை படிங்க, அது உங்களுக்கு ரொம்ப குறுகிய நாட்கள்லேயே உங்களுக்கு கற்றுக் கொடுக்க எங்களால் முடியும் அப்படிங்கிறது சொல்கிறோம். அப்போ அது தெரிஞ்சுக்கும் போது என்ன பண்ணணும், அப்போ படிப்புங்கிறது ஒரு பையனுக்கு வரல, புதன் இன்னைக்கு வந்து எல்லாம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அடுத்த கட்டமாக என்ன சேர்க்க போகிறது அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் படிப்பு அவங்களுக்கு வரல அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு எது வரும்னு பாருங்கள், வராததை விட்டுடுங்க. அப்போ வரக்கூடியது என்னவோ அதில் அவங்க திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கிக்கோங்க. இப்போ நிறைய பேர் அரியர்ஸ், இப்போ ஒரு 10 பேப்பர் இருக்குன்னா 10 பேப்பருமே அரியர்ஸ் வைக்கிறவங்களாம் நிறைய இருக்காங்க. அவங்க மெதுவாக வச்சுட்டு போகிறாங்க. ஒன்றும் இல்லை, எங்கள் ரிலேட்டிவ்லேயே ஒரு சம்பவம். அது என்னுடைய ஓன் தம்பி, ஒன்று விட்ட தம்பி. அவர் என்ன பண்ணுறாரு, படிக்கிறப்போ படிப்பே ஏறாது, அவர் படிக்க மாட்டார். அவருடைய அண்ணன் வந்து நல்ல காலேஜ் அடுத்தடுத்து ஆய்வு கல்விகள்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிறார். இவருக்கு +2 கூட தாண்ட முடியல. ஆனால் 2 வருஷம் கழித்து அவர் வந்து உணர்ந்துடுறாரு, இல்லை படிக்கலைன்னா நமக்கு மதிப்பு கிடையாதுன்னு. அந்த 2 வருஷம் கழித்து அந்த +2ல் ஃபெயிலான அந்த சப்ஜெக்டை எழுதி அதுக்கப்புறம் ஹையர் போய் கரஸ்லே படித்து இன்றைக்கி விவோவாக ஒரு ஊரில் வேலை செய்கிறார். அவருக்கு அரசாங்க வேலை கிடச்சிருச்சு, ஆனால் கஷ்டப்பட்டு படித்து பிஹெச்டி வரையும் முடித்த பையனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல. இதை என்ன சொல்கிறது, அவங்க கிரக அமைப்பு அந்த நேரத்தில் அவங்களுக்கு கொடுக்க மறுத்தாலும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அவங்களுக்கு வேறு வழியில் சாதகமான பலன்களை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி புரிஞ்சு நம்ம வந்து ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக அதில் மாற்றங்களை உருவாக்க முடியும். அப்படி எந்த தெய்வத்தை நம்ம கும்பிட்டா நமக்கு இந்த விளைவுகள்லேருந்து தப்பிக்க முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சு வழிபட்டோம்னா இன்னும் கூடுதலாக பலன்கள் கிடைக்கும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி. உங்கள் விஜய்.